இங்க மனோஜோட வீட்டுக்கு வந்து அந்த பேய் பிடிக்கிறவங்களும் அந்த லைட் எல்லாம் அணைஞ்சு ஆஃப் ஆகுறத பார்த்துட்டு எங்க வீட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே ஜன்னலுக்கு வெளியில இருந்து நான் தான் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க எல்லாருமே கலாய்ச்சி விட்டுறாங்க. அதே நேரத்துல அவங்களுமே நீங்க சொல்றது உண்மைதான், இந்த வீட்டுல எந்த பேயும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து வெளியேறாங்க. வெளியேறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் மனோஜுமே இந்த வீட்டை சொந்தமாக்குறதுக்கு நம்ம அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கணும், முதல்ல இந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு இந்த பக்கம் பத்திரத்தை வச்சு நம்ம லோன் வாங்குறதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்துவுமே மனோஜுக்கு பக்காவான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்டா மனோஜ் இந்த மாதிரி நீ லோன் போட்டுட்டு இருக்க, சொல்லப்போனா வெறும் 3 கோடி தானடா, உங்களோட மாமனார்ட்ட கிட்ட ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுக்க போறாரு, அவர் தான் கோடி கோடியா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஏன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு மனோஜுமே யோசிக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க முத்து, சம்பந்தம் இல்லாம இங்க மனோஜ் ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க, உண்மையை சொல்ல போனா நாங்களே வேற ஒரு பிளான் வச்சிருந்தோம், அந்த பிளானை விட்டுட்டு தான் லோன் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாதிரி மனோஜோட பூர்வீக சொத்தெல்லாம் அங்க இருக்குல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு உங்களோட பாட்டியும் நம்ம கூட வர வச்சிருவோம், வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீடு எல்லாத்தையும் வித்து இந்த வீட்டை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இதுல எல்லாருமே ஒன்னா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க பிளான் வச்சிருந்தோம், ஆனா நாங்க சொன்ன பிளானுக்கு நீங்க யாரும் ஒத்து வர மாட்டீங்கன்னு தான் அந்த பிளானையும் நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனோஜுமா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப ரோகிணியே சொல்லிட்டா நீங்க பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசுங்கப்பா, பேசி பாட்டியோட பூர்வீக சொத்தெல்லாம் வித்துட்டு அவங்களையும் இங்கே வர சொல்லிருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும் என்ன மனோஜ் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி பாட்டி கிட்ட என்னால அப்படிலாம் போய் பேச முடியாது, அது அவங்களோட விருப்பம், அதே நேரம் அவங்க கிட்ட இருக்கிற காடு நில வீடு இது எதுவுமே நான் சம்பாரிச்சது கிடையாது, எல்லாமே எங்க அப்பா சம்பாரிச்சது, அதனால அது அவங்களோட சொத்து, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான், அது மட்டும் இல்லாம நீ சொல்ற மாதிரி அவங்க இந்த விவசாய நிலத்தெல்லாம் வித்துட்டு வர மாட்டாங்க, எங்க அம்மாக்கு எப்பவுமே விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா அவங்க அந்த விவசாயத்தை பாத்துக்கிறதுக்காக தான் என்னையே விட்டுட்டு தனியா பிரிஞ்சு அவங்க காட்டுல இருந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் அங்கிருந்து புடுங்க முடியாது, நீ போய் கேட்டாலும் கண்டிப்பா அது நடக்காது, ஏன்னா கண்டிப்பா எங்க அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே, ஏன்டா மனோஜ் என்ன அவ்வளவு பெரிய ஊசியாடா, ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா, இங்க இருக்கிற வீட்டை வித்துருவியா, அங்க இருக்கிற காட்டை வித்துருவியா, இந்த ஒரே வீடை வாங்கிட்டு என்ன நீ மட்டும் வீடை வாங்கிட்டு வீடை உன் பேர்ல எழுதிக்கிட்டு உங்க வீட்டுல நாங்க குடியிருக்கிற மாதிரி இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியும் என்ன முத்து இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க பக்கத்துல இருக்கிற ரவியுமே, இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், பட் இருந்தாலும் இது மனோஜும் நீங்களும் சேர்ந்து வாங்குற வீடு, அதனால இது எப்படி இருந்தாலும் இது உங்க வீடு தான், உங்க வீட்டுக்கு நீங்க சம்பாரிச்சுக்கோங்க, இப்போ எங்களோட பூர்வீக சொத்தை வித்து நீங்க இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் பங்கு எல்லாம் போயிடும்ல, இப்போ எனக்கு கூட தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் ரெடி பண்ண முடியாம நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ பாருங்க எங்க அண்ணா இருக்கானே மனோஜ், அதான் அவங்க வீட்டுக்காரன், அவன் மட்டும் அன்னைக்கு 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு முத்து வந்து கார் டியூ கட்டிட்டு வாடகை கார் ஓட்ட தேவையில்ல, அதே நேரத்துல நானுமே இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் செஃபா வேலை பார்க்க தேவையில்ல, நான் ஒரு ஹோட்டல் வச்சிருப்பேன், முத்து 2 கார் போட்டிருப்பான், நாங்களுமே கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆயிருப்போம், ஆனா எங்களோட லைஃப் எடுத்துக்கிட்டு தான் இப்போ இங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, அதுவுமே அந்த 27 லட்ச ரூபாய் பணத்தை கூட அவர் இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தரானாரு, ஆனா அவர் தந்த பாடம் இல்ல, எங்களுக்கும் அந்த பணம் வந்து சேர்ந்த பாடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரவியுமே தான் மனசுல இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறாரு. இது கேட்டோன்னு முத்துவுமே, இப்ப புரிதா பார்லர் மேடம் நாங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்ட்டு, இப்ப நாங்க கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணமே உங்க வீட்டுக்காரன் தான், முதல்ல எங்க அப்பாக்கு தர வேண்டிய 27 லட்ச ரூபாய் பணத்தை முதல்ல எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கங்க, ஆமா நீங்க எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பேமெண்ட்டுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்ல போனா நீங்க தான் ஒரு கோடீஸ்வரி வீட்டு பொண்ணாச்சு, அப்புறம் எதுக்காக நீங்க இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட வந்து பூர்வீக சொத்தை வைக்கணும், உங்க வீட்டை வைக்கணும்னு எங்களோட சின்ன சொத்துக்கு நீங்க வரீங்க, நீங்க தான் வந்து பெரிய ஆளாச்சு, நீங்க நிறைய சொத்து வச்சிருக்கீங்க, உங்க அப்பா கோடி கணக்குல வியாபாரம் பண்றாரு, உங்களோட மாமா கூட ஒரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு, சொல்ல போனா பிசினஸ் கவனிக்க மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்காரு, அப்பனா உங்ககிட்ட தான் நிறைய கோடி இருக்குமே, ஏன் உங்க பொண்ணுக்காக அதாவது உங்களுக்காக ஒரு 3 கோடி அவங்க தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னே ரோகிணியும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஆனா இதை கரெக்டா புடிச்சுக்கிட்ட விஜயாவுமே, முத்து சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆமா ரோகிணி பேசாம நீ உங்க அப்பாட்ட தான் கேள, இந்த மாதிரி நம்ம மனோஜுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க அவர் தானே 30 லட்ச ரூபாய் கொடுத்தாரு, அதே மாதிரி உங்க அப்பாட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன்னா இது உனக்காக தானே வீடு வாங்குறோம், சொல்ல போனா வீட்டு பேர் கூட உன் பேர்ல தானே வைக்க போறோம், அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படுற, பேசாம உங்க அப்பாட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எங்க ரோகிணியுமே ஒரே கட்டன் ரேட்டா, இல்ல ஆண்டி அப்படிலாம் அப்பாட்ட போய் கேட்க முடியாது, அப்பாலாம் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்க விஜயாவுக்குமே கோவம் வருது, என்ன ஒரு அப்பன் நான் பொண்ணுக்காக வீடு வாங்கி கொடுக்கறதுல ஒரு 3 கோடி கொடுக்க மாட்டானா, அவன் தான் கோடி கோடி எனக்கு பிசினஸ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்குள்ளயும் விஜயாக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சமா சண்டை வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த சண்டை நிறுத்துற மாதிரி அண்ணாமலையும், இங்க பாருங்க முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க, இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசாதீங்க, இங்க பாரு ரோகிணி அதே நேரம் மனோஜ் நீ கவனிச்சுக்க, உங்க 2 பேரோட வீடு இது ஓகேங்களா, இந்த வீட்டுல நீங்க எங்க எல்லாரையும் குடியிருக்க வச்சா அது உண்மையுமே உங்களோட பெருந்தன்மை தான், அதை நாங்க ஏத்துக்கிறோம், பட் இருந்தாலும் இது உங்களோட சொத்து, உங்க சொத்தை நீங்க சம்பாரிச்சுக்கோங்க, நீங்களே சேர்த்து வச்சுக்கோங்க, நாங்க யாரும் அதுக்கு பங்கு வர மாட்டோம், அதே மாதிரி அவ
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பங்கு 27 லட்சம் ரூபாயை கொஞ்சம் சீக்கிரமா நீ கொடுக்கறதுக்கு வழியை பாரு. ஏன்னா அப்பந்தான் அதை 3ஆ பிரிச்சு உங்க 3 பேருக்கு சேர வேண்டிய பங்கு சேர்த்துட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சு போகும். அதனால இந்த வீட்டு விஷயத்துல எங்களை இழுக்காத. நாங்க இந்த வீட்டுக்கு வராம இருக்கன்னா கூட இருந்துடுறோம். இல்ல உன் விருப்பத்துக்காக வேணா இங்க இருந்து குடியிருக்கனால நாங்க இருக்கோம். அது உன்னோட விருப்பம். ஆனா நாங்க எதுவும் சொல்லல. ஆனா பணம் நீங்க தான் கட்டிக்கணும். இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து, ரவி அதே நேரம் அண்ணாமலை அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகிடுறாங்க. இது கேட்டுட்டு இருக்க முத்துவுமே இப்பதான் இதுக்குதான் எங்க அப்பா வேணுங்கிறது கடைசி நிமிஷத்துல சும்மா கரெக்டா பேசினாரா, அதனாலதான் இவர் எப்பவுமே வந்து நான் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே சரிப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு ட்ரிப் இருக்கு, சொல்ல போனா வெளிநாட்டுல இருந்து வராங்கல்ல அவங்களை இன்னைக்கு பிக்கப் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே கார் செட்டுக்கு போயிட்டு தன்னோட காரையுமே ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கரெக்டா ஜீவாவுமே கால் பண்ணி முத்து நான் இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டேன், ஹோட்டல் ரூம் தான் போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு நான் ரெடி ஆயிட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து முடிக்கணும், அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கேன், அதனால நீங்க வந்துருங்க, உடனே நம்ம டக்குன்னு முடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே மேடம் 10 நிமிஷத்துல ஹோட்டல்ல இருப்பேன், நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க, நான் கீழே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவுமே எப்பவும் போல காரை நிறுத்திட்டு லாபியில வெயிட் பண்றாரு. இங்க ஜீவாவுமே மேல இருந்து இறங்கி வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் முத்துவை பார்த்து முத்து நல்லா இருக்கீங்களா, சொல்ல போனா போன டைம் சரியா அவங்க கிட்ட பேச கூட முடியல, ஏன்னா போன டைம் இருந்த ப்ரெஷர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரெஷரை பத்தி பேசிட்டு இந்த பக்கம் முத்துவோட சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் ஜீவாவுமே போன்ல இங்க பாருங்கம்மா இன்னைக்கு கண்டிப்பா நான் ஊருக்கு வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பேர்ல முடிச்சுட்டு தான் வருவேன், சொல்லப்போனா அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளோட பூர்வீக சொத்து, அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன், கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பத்திரம் நம்ம பேர்ல முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க முத்துவுமே அவங்க பேசுறது கேட்டுட்டு என்ன மேடம் ஏதோ வீடு வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீவாவுமே இருந்துகிட்டு ஆமா முத்து இந்த மாதிரி அது என்னோட கனவு வீடு, சொல்லப்போனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த வீடை நான் வாங்க வேண்டியது, அதுக்காக தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன், ஆனா வந்த டைம்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவும் என்ன பிரச்சனை மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அது ஒண்ணு இல்ல முத்து நீங்க என்ன ஒரு பியூட்டி பார்லர் கொண்டு போய் விட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா மேடம் லாஸ்ட் டைம் கூட நீங்க ஒரு பியூட்டி பார்லர் போனீங்களே, ஆமா ஆமா அங்கதான் வந்து அந்த பியூட்டி பார்லர் வேலை பார்க்குற பொண்ணு ஒண்ணு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்க பணத்தை நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப வச்சு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா வரைக்கும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே கோவப்பட்டுட்டு என்ன மேடம் 30 லட்ச ரூபாய் அசால்ட்டா சொல்றீங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நீங்க வேற முத்து அது கேட்க முடியாது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டு நீங்க கூட சாட்சி கையெழுத்து போட்டீங்களே அது எனக்காக தான், சொல்லப்போனா அவங்க எனக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில் என்கிட்டயே வட்டி போட்டு வாங்கிட்டாங்க, சொல்லப்போனா இது வந்து நானும் ஒரு பக்கம் ஏமாத்தினது தான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஆனா எனக்கு அது நியாயமா வந்து சேர வேண்டிய பணம் தான், ஆனா அவங்க மறுபடியும் என்கிட்ட இருந்து அதை பிடிங்கிட்டாங்க, அதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டி என்னால ஓகே பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே சரி விடுங்க மேடம் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தின பேமெண்ட் இன்னொரு பக்கம் ஏமாந்து தான் போகுது, எப்பவுமே உழைக்கிற காசு மட்டும் தான் கையில நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே சகஜமா பேசிட்டு இருக்காரு. இங்க முத்து பேசுறதுல இங்க ஜீவாவுமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உடனே அவங்க கிட்டயுமே முத்து உங்களுக்கு இந்த வீடு தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு பீச் ஹவுஸ் ஒன்று இருக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இங்க மனோஜோட வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க. இந்த பக்கம் மனோஜோட வீட்டு அட்ரஸ் தெளிவா தெரியாதனால முத்துவுமே அப்படியே மேடம் அதே லைன்ல தான் மேடம் எங்க அண்ணனும் வீடு வாங்கியிருக்கான், சொல்லப்போனா இப்பதான் அட்வான்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியா உண்மையிலுமே முத்து அந்த ஏரியா செமையான ஏரியா, சொல்லப்போனா அந்த லைன்ல ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே பரவாயில்ல மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுனால நீங்க உண்மையிலுமே கடல் அளவுல ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவுமே பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டேரக்டா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க. ஆனா இதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி மனோஜும் சரி நம்ம இதுக்கு மேல வந்து லோன் தான் போட்டாகணும், அதனால இந்த பத்திரம் டாக்குமெண்ட் டீடைல பத்தி நம்ம விசாரிச்சுட்டு வந்துரும் சொல்லிட்டு அவங்களுமே இங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வராங்க. இங்க கரெக்டா ஜீவாவும் உள்ள வர்றதுக்கும் இங்க ரோகிணியும் மனோஜும் உள்ள வர்றதுக்கும் டைமிங்கும் பக்கா சேமா இருக்கு. அவங்க 2 பேருமே வந்து இந்த பக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி கரெக்டா 2 பேரும் ஒரே வீட்டு பத்திரத்தை நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸருமே என்னங்க இது 2மே ஒரே பத்திரமா இருக்கு, என்ன 2 பேரும் ஒரே ஆளுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஜீவாவுமே இந்த பக்கம் மனோஜை பார்த்துட்டு ரொம்பவுமே கோபத்துல இவங்கெல்லாம் கிடையாதுங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் ரோகிணியுமே இங்க ஜீவாவை பார்த்து நீ வந்துட்டியா இதுக்கு மேலே உன்னை இங்க இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இங்க ஜீவாவை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆஃபீஸருமே ஒரு நிமிஷம் இருங்க இது 2ல ஏதோ ஒரிஜினல் பத்திரங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பத்திரத்தையும் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இந்த பக்கம் மனோஜோட பத்திரத்தை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் ஜீவாவோட பத்திரம் தான் ஒரிஜினல் பத்திரம், ஆமா மேடம் இதுதான் ஒரிஜினல் பத்திரம், நீங்க சொன்ன அந்த இடத்தோட பேரு இந்த ஓனர் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ் ரோகிணிக்கு பயங்கரமான ஷாக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார், நாங்க 30 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து இந்த வீடு தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட இந்த ஆஃபீஸருமே மனோஜோட பத்திரத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா, அந்த வீட்டோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா, முதல்ல அந்த வீட்டோட வேல்யூ கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல வருது, நீங்க இன்னும் 3 கோடின்னு போட்டு வச்சிருக்கீங்க, என்னமா 3 கோடியில சென்னையில வீடு வாங்க முடியுமா, அது இவ்வளவு பெரிய பங்களா வாங்க முடியுமா, முட்டாளுங்களாமா நீங்க, இந்த மாதிரி 3 கோடி ரூபாய்க்கு எவனா விற்கிறதுக்கு முட்டாப்பையில ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜையும் ரோகிணியும் கேட்கறாங்க. இதை பார்த்தோன்னா ஜீவாமே ஆப்போசிட்ல இருந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மனோஜ் நீ பயங்கர திறமசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ போற இடம்லாம் ஏமாத்திட்டே இருக்க போல
போல இருக்கு, என்கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் பிடுங்கி மறுபடியும் இன்னொரு திருட்டு பாயிண்ட் கொடுத்துட்ட போல இருக்கு. எனக்கு தெரியும், சொல்லப்போனா இப்பதான் ஒரு டாக்ஸி டிரைவர் சொன்னான், இந்த மாதிரி உழைச்ச காசு தான் நிற்கும், உழைக்காத காசு எப்படினாலும் நம்ம கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீ உங்ககிட்ட இருக்க அந்த பணமும் நீ உழைக்காத பணம், அதனாலதான் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவாவுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ரோகிணி மனோஜும் என்ன பண்றதுனே தெரியாம தலையை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜீவாவுமே, சார் இங்க பாருங்க, இந்த ஓனர்கிட்ட நான் டீட்டெயிலா பேசிட்டேன், சொல்லப்போனா இந்த வீட்டை என் பேர்ல மாத்துறதுக்கு நான் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணணும், நான் பேமெண்ட் வரைக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேமெண்ட் கொடுத்த பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இந்த பக்கம் ஆஃபீஸர் முன்னாடி கொடுக்குறாங்க. அவங்களுமே ஓகே மேடம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 48 கோடி ரூபாய்க்கு நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜீவா கிட்டயுமே அந்த கன்சல்மெண்ட் ஃபுல்லாவே பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸருமே, மேடம் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, நம்ம நாளைக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பேன், நம்ம பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுமே இங்க காரை பார்த்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இங்க மொத்தமே ஜீவா போகும்போது கொஞ்சம் டென்ஷனா போனதையும் வரும்போது ரொம்பவே ஹாப்பியா வரதையும் பார்த்துட்டு, என்னாச்சு மேடம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, கண்டிப்பா முத்து நீங்க சொன்னது எல்லாமே இன்னைக்கு நடந்துருச்சு, நான் சொன்ன மாதிரி நான் உழைச்ச மாதிரி அந்த பங்களாவை நான் வாங்கிட்டேன், அதே நேரத்துல என்கிட்ட இருந்து ஏமாத்தி போவாங்கன்னா அந்த பணமும் அவங்களுக்கு பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே, என்ன சொல்றீங்க மேடம் பறி போயிடுச்சா, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ஜீவாவுமே சிரிச்சுக்கிட்டே மனோஜ் ரோகிணி இறங்கி வரும்போது அவங்கள பார்த்து கை காட்டுறாங்க. அதே நேரம் இவங்க தான் என்கிட்ட இருந்து இந்த மாதிரி 27 லட்ச ரூபாய் பணத்துக்கு 30 லட்சமா புடுங்கினது, அதுவும் 4 மாசத்துக்கு முன்னாடி நான் ரொம்பவே ஏமாந்து கஷ்டப்பட்டு இந்த ஊரை விட்டு வெளியில போனேன், அதுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கை காட்டிட்டு இந்த பக்கம் ஜீவாவுமே சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே பயங்கர ஷாக்ல இருக்காரு. அப்பனா இந்த ஜீவா தான் இங்க மனோஜ் ஏமாத்துற அந்த ஜீவாவா, அப்ப அவங்க ஏற்கனவே பணத்தை இங்க மனோஜ் கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த பணத்தை வாங்கி விதம் ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் ரோகிணி பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.